எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனை வேளையில் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஒருவேளை நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற பாதை ஒருவேளை ஒரு கரடு முரடானதாக இருக்கலாம், ஒருவேளை. ஆனால் அவர் சிறந்ததை தான் தருவார், சிறந்ததை தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த 2025 ஐயா பாட்டு படித்த மாதிரி, நம்ம வாக்கு தத்துவம் நம்ம பார்க்குற மாதிரி, அவர் நம்மளுக்கு முன்னாடி கடந்து போகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க? இந்நாள் வரைக்கும் அவர் சொன்னவர் வாக்கு உரைத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். நீங்கள் வந்தவனும் திரும்பி போக மாட்டீங்க. வார்த்தையில் தான் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் தான் வல்லமை உண்டு. அந்த வார்த்தையினால் உங்களை நிரப்புவார். உங்கள் காயங்களை எல்லாம் அவர் வார்த்தையினாலே கட்டுவார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை உங்களை குணமாக்குகிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறது. நம்ம ஜெபிப்போம். அப்பா, இந்த சாயங்கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான் உங்கள் பாதத்தில் வருகிறோம். உமது ஆவியினால் எங்களை நிரப்புங்க, உமது வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க. எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதில் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். He is leading us. அவர் நம்மளை வழி நடத்துகிறார். இது என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை நம்ம நன்றாக அறிவோம். மோசஸ் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஹிஸ் ரேஸ். மோசே தன்னோட ஓட்டத்தை முடித்து, எதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணினாரோ அதை சுதந்திரிக்கும்படி, கானானை சுதந்திரிக்கும்படி, யோசுவாவை வழி நடத்தும்படி, யோசுவா அதை லீடு பண்ணும்படி கொடுக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? கர்த்தர் தாமே உங்கள் முன்னாடி போகிறவர், அவர் உங்களோடு கூட இருப்பார். ஏன் why God should go in front of us? why? அங்கிள் நியூ இயரில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் வேறொரு கோணத்தில் நம்ம இதை பார்க்க போகிறோம். அவர் முன்னாடி போகிற, அவர் நம்மளை ஒரு மந்தையை போல அவர் நடத்துகிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அதனால தான் அவள் முன்னாடி போகிறார். முன்னாடி போகிறேன்னு சொல்றதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. பைபிளில் நிறைய காரியங்களை ஒப்பிட்டு சொன்னாலும் அவர் ஒரு மேய்ப்பராக இருக்கிறார் நம்மளுக்கு. அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். இப்போ நீங்க அதே ஏசாயா 40:11 எடுத்துட்டீங்கன்னா, ஐசாயா சாப்டர் 40 verses 11, ஏசாயா 40:11 எடுங்க. கொஞ்ச நேரம் வசனத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மந்தையை பற்றியும் மேய்ப்பனை பற்றியும் சில காரியங்களை பார்த்து விட்டு, அந்த மந்தைக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு உறவு என்ன, மேய்ப்பன் என்ன செய்வார், மந்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 40:11 ஏசாயா. மேய்ப்பனை போல தமது மந்தையை காப்பார், மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தம் புயத்தினாலே சேர்த்து, தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு மேய்ப்பனை போல அவர் நம்மை நடத்துகிறாராம். எத்தனை பேர் நம்ம ஊர்ல எத்தனை பேர் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க? நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள கையை தூக்கிட்டீங்க. இப்படி எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க. ஆடு மேய்ச்சதை பார்த்துருக்கிறீங்களா? ஆடு மேய்ச்சதை கூட்டமாக பார்த்துருக்கிறீங்க. நிறைய ஒரு 500 ஆடு மேய்க்கிறது, மந்தையா மேய்றதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர் சைடு? நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு நிறைய காரியங்களை பார்க்கலாம். எசேக்கியல் 34:31 அதே போல் எதற்கு அவர் நம் முன்னாடி நடந்து போகிறார், எதற்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சான்றாக
எசேக்கியேல் 34:31. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள், என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா நிறைய அவர் மேய்ப்பர், நாம் எல்லாம் மந்தையில் உள்ள ஆடுகள் என்பதற்கு சான்றாக நிறைய வசனம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி வனாந்தரத்தில் மேய்த்து வந்தார், எப்படி மேய்ப்பர்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் என்பதற்கு சான்று. நான் இதை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நேரம் கருதி நான் சீக்கிரமாக எடுத்துடுறேன். ஜான் 10 எடுங்களேன். மேய்ப்பர், அவர் மேய்ப்பர், நாம் மந்தை, அதற்கு சான்று. ஜான் 10, யோவான் 10வது அதிகாரம் 3வதிலிருந்து வாசிங்களேன். வாசலை காக்கிற அல்லது 2வதிலிருந்து 2வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆஹா, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு ஆஹா, அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அவனுக்கு பின் செல்கிறது. போதும். இதே அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, அப்ப நம்மெல்லாம் ஒரு ஆடு, நம்ம மந்தை. மேய்ப்பர் யாரு? இயேசுதான் மேய்ப்பர். இதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் தான் வாசல், நானே வாசல், நானே மேய்ப்பன். அதற்கான வசனங்களை நீங்க பார்க்கலாம். 11 வாசிங்களேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோமா? அவன் தன் வழியிலே நம்ம இருந்தோமா? ஒரு சிதறப்பட்ட ஆடுகளை போல இருந்தோம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்னென்ன சூழ்நிலையில் இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன். என்னென்ன பேக்ரவுண்டில் இருந்திருப்போம். எங்கெங்கேயோ நம்ம எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்திருப்போம். எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம். வேறு குடும்ப சூழ்நிலை, வேறு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்லேருந்து வந்திருப்போம். வேறு மாவட்டங்கள், வேறு இதில் இருந்து நம்ம வந்திருப்போம். ஏசாயா 54 எடுங்களேன். அவர் மேய்ப்பன் ஆகிறது சும்மா அப்படி ரொம்ப ஈஸியாக ஒன்றும் ஆயிரல. அவர் மேய்ப்பன் என்ற தகுதிக்கு சில காரியங்களை பண்ணினார். அது மாத்திரம் அல்ல, அந்த காரியங்களை பண்ணனால தான் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவர் ஜனங்களின் ஆடுகளாய் இருக்கிறோம். ஏசாயா 53:8. இடுக்கணிலும் ஏசாயா 53:6 சாரி. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து எப்படியோ அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? என்ன நடக்குன்னே நம்மளுக்கே தெரியாது. ஒரு மாதிரி சாமி ஆடினவங்கலாம் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. சாமி ஆடினவங்க எப்படியோ இருந்தோம், எங்கேயோ எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம். கல்லறையில் போய் கல்லறையில் படுத்து கிடந்தவங்க இந்த ரூம்ல இருக்கிறாங்க. எப்படியோ இருந்தோம், நம்மெல்லாம் வழி தப்பி எப்படியெல்லாமோ இருந்தோம். அவனவன் தன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு இருந்தோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் நாம் முன்னாடி நம்ம ஈஸியா வசனத்தை நம்ம கடந்து போயிடுவோம். அப்படிதானே? ஒரு வாக்குத்தத்த அட்டையை வாங்கி ஸ்டிக்கரை ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதை நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம், அதை கிளைம் பண்றோம். ஆனா அதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் முன்னாடி போகணும்? நம்ம முன்னாடி why he should lead us, why he should go in front of us.
ஏன் அவர் நம்ம கூட இருக்கணும்? அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா அவர் மேய்ப்பர், அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறான். மேய்ப்பன் தன் ஆடுகளை ஒவ்வொரு பேரா சொல்லி அழைக்கிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க என்ன நிலைமையில போய்கிட்டு இருந்தாலும் சரி, அவர் நல்ல மேய்ப்பன். அவர் உங்களுடைய என்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், மனுஷன் வேற 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 விதமா நம்ம கிட்ட, ஏன்னா சூழ்நிலை அப்படி. ஆனா தெய்வம், நம்மளை அழைத்த மேய்ப்பர் எப்படி தெரியுமா? நம்முடைய நிலைமை, ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். He exactly know what you are going through because he has been through. அவர் அந்த இடத்துல போயிருக்கிறார் இதுக்கு முன்னக்கூட்டி. உங்க திராணிக்கு மேலாக அங்க ஒன்றும் நடக்கல. உங்க திராணிக்கு உட்பட்டது அவர் அறிந்திருக்கிறார். உங்க நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் மந்தைய நாடுகளாக இருக்கிறோம், அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, ஒரு மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாது இருக்கிற ஆட்டை போல அப்படிப்பட்ட பாடுகள் பட்டு தான் உங்களையும் என்னையும் சம்பாதிச்சிருக்கிறார் அவர். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம டெய்லி இது நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு மேய்ப்பன் எனக்கு முன்னாடி அவர் போறாரு, அவர் எனக்கு தேவையெல்லாம் சந்திப்பாருன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதற்காக அவர் நிறைய விளக்கரையும் கொடுக்க வேண்டியது இருந்தது. நீங்க நிறைய பேர் ஆடு மேய்ச்சன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு மந்தையா ஆடு மேய்க்கும் போது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு மந்தையா ஒரு 500 ஆடு எடுத்துக்கிட்டுமே, 500 ஆடு எடுக்கும் போது அந்த மந்தையா போகும்போது பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்? யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மந்தையா போகும்போது ஒரு 300 ஆடு 500 ஆடு மொத்தமாக போகும்போது, ரோட்டில் எங்கேயாவது போகும்போது பார்த்துருக்கீங்களா? ஊரில் நம்ம பார்த்துருப்போம்ல. எனக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஆடு ஒவ்வொரு ஆட்டையும் அந்த மேய்ப்பன் அறிஞ்சு வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்ச்சவங்க எப்படி அறிஞ்சு வச்சிருப்பான் சொல்லுங்க பாபு. அங்கிளுக்கு தெரியுமே. எப்படி சொல்லுங்களேன், அண்ணன் சொல்லுங்க. எப்படி ஒரு ஆட்டை எப்படி அறிஞ்சு வச்சிருப்பான் ஒரு மேய்ப்பன்? ஒரு 500 ஆடு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். 2 ஆடுன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். இந்த கலர் கருப்பு ஆடு, அப்புறம் இன்னொன்று ஒரு மர போட்ட ஆடு, கொம்பு இருக்கும், அப்புறம் கொம்பு இல்லை, அப்புறம் காது பெருசா இருக்கும், காது பெருசா இல்லை. 500 ஆடு இருக்கும்போது அதையும் அறிஞ்சு வச்சிருப்பான் அந்த மேய்ப்பன். எப்படி? அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லா ஆடு நிலைமையும் அவனுக்கு தெரியும். ஒரு நார்மல் இயேசு நம்மளை அறிந்து வைத்திருக்கிறத பத்தி நாங்க பேசல. ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன் 500 ஆடு இருந்தாலும் அவனுக்கு ஒவ்வொரு ஆடையும் தெரியும். இந்த ஆடும் என்னன்னா மேய்ப்பனோட சத்தத்தை நல்லா அறிஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ஒரு சத்தம் கொடுத்தா அது என்ன பண்ணும்? அது ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருந்த ஆடு என்ன பண்ணும்? அவன் ஒரு சவுண்டு கொடுக்குறான்னு வைங்களேன், அது என்ன பண்ணும்? டக்குன்னு திரும்பிடும். அவன் ஒரு சவுண்டு போட்டா அந்த போய்கிட்டு இருக்க ஆடு அது அப்படி நின்றும். அது டக்குன்னு போவாது, முன்ன நோக்கி போவாது. ஒரு காட்டுல ஆடு மேயும் போது நம்ம ஆடு மட்டுமா மேயும்? எத்தனை ஆடு மேய்ச்சவங்க பார்த்துருக்கீங்க தானே? நிறைய ஆடு மேயும், அப்படி தானே? ஒவ்வொரு ஆட்டு மந்தைக்கும் ஒவ்வொரு மேய்ப்பன் இருப்பான். ஆனா தன்னுடைய மேய்ப்பனுடைய சவுண்டை அது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கும், கிளியரா கண்டுபிடிச்சிரும். அது மாத்திரம் அல்ல, அந்த ஆடுகளை அவன் ரொம்ப பராமரிப்பான். எப்படியெல்லாம் பராமரிப்பான் சொல்லுங்க பாபு. ஆட்டு மந்தைய மேய்க்கிறவன், சாதாரணமா ஆட்டு மந்தைய மேய்க்கிறவன் ஆடுகளை எப்படி பராமரிப்பான்? நான் சொல்றது செம்மறி ஆடா. வெள்ளாடை பராமரிக்கிறது பயங்கர கஷ்டம். பார்த்துருக்கீங்க தானே? வெள்ளாடு போன இடம் என்ன ஆகாது? வெள்ளாடு போன இடம் விளங்காது. அது வெள்ளாடு ஒரு இடத்துல போய் வாயை வச்சுதுன்னா என்ன ஆகும்? வெள்ளாடுனா அது. செம்மறி ஆடு அப்படி கிடையாது. அது ஒரு நம்மெல்லாம் அப்படிப்பட்ட ஆடு தான். எப்படி ஆடுகளை பராமரிப்பான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்னப்பா? தண்ணி வைப்பானா? தண்ணி ஆட்டுக்காக கொண்டு வைப்பானா மாட்டுக்கு வைப்பானா? ஆடு மேயும் போது தண்ணி குடிக்கும். ஆட்டுக்கு தண்ணி வச்சு நான் பார்த்ததில்ல. இண்டிவிஜுவலா வீட்டில் வளர்த்துருந்தா தண்ணி வைக்கலாம், மாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க.
ஆடு வந்து மேய்ச்சல்ல போகும்போது பக்கத்தில் எங்கேயாவது குளம் இருந்தால் அல்லது வந்து ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் அப்படி குடிச்சிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு அப்படி வந்துடும். எப்படி பராமரிப்பான் ஆடை? என்ன நீங்கள் ஆடையை பார்த்தது இல்லையா, என்ன இப்படி பார்க்குறீங்க? என்னங்க ஆடை பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்க. சரி, எப்படி பராமரிக்கும்? வேலி அடைச்சி உள்ள அடைச்சி வச்சிருப்பான், பராமரிப்பான். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி. சரி, வேலி அடைச்சு பராமரிப்பான் அவன் கண்டிப்பா. அந்த ஆட்டுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? ஆட்டுக்கு ஒரு புண்ணு வந்துட்டு, ஆட்டுக்கு வந்து ஏதாவது சைடில் காற்றுல ஏதாவது புண்ணு வந்துட்டு அல்லது வந்து காலில் ஏதாவது அடிபட்டுட்டு என்ன பண்ணுவான்? கிளீன் பண்ணி, கரெக்ட், அதுதான் ப்ராசஸ். இந்த வேப்ப எண்ணெல்லாம் ஊற்றி அந்த ஆட்டுக்கு டக்குன்னு புழு வச்சிரும், பார்த்துருக்கீங்களா? எஸ்பெஷலி செம்மறி ஆடுக்கு வந்து டக்குன்னு புழு வச்சிரும். என்னங்க நான் என்ன ஏதாவது தவறாக சொல்லிட்டேன்னா ஏன் இப்படி என்ன முறைச்சு பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை. புண்ணு இருந்துன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதை க்ளீன் பண்ணி அதில் வேப்பெண்ணெய் போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காயத்தை கெட்டுவாங்க. அப்படிலாம் பராமரிப்பாங்க. கரவலாடுன்னா என்ன? குட்டி இருக்கிற ஆடுன்னு வச்சுக்கலாமா, ஒரு ஆட்டுக்குட்டி. அதெல்லாம் அவன் மெதுவாக தான் நடத்திட்டு போவான். அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்குட்டி மேய போகுமா என்னைக்காவது? ஒரு 500 ஆடுல ஒரு 20-30 ஆடுக்காவது ஆட்டுக்குட்டி இருக்கும். அந்த குட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்களேன் ஏதாவது ப்ளீஸ். கிடையில என்ன பண்ணுவாங்க? கூடு, அதான் கரெக்ட். ஒரு கூடு மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் இமேஜ்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன், டைம் இல்லை. ஒரு கூடு மாதிரி வச்சு அந்த ஆட்டுக்குட்டி மேய போகாது. அந்த கூட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சும்மா கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் கட்டி மூடி வச்சிருவாங்க. அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அது கூட்டை விட்டு வெளியே போகாது. சாயந்தரம் வர ஆட்டுக்குட்டி மேயவே போகாது. ஆட்டுக்குட்டி அது கூட்டிலே தான் இருக்கும். ஆடு தான் எங்கே போகும், மேய்ஞ்சிட்டு அது அப்படி மெதுவாக வரும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் மார்னிங், நான் இது என் கண்ணால் பார்த்துருக்குறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் ஆட்டை எண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. வாசல்லே நிற்பாங்க. அந்த பார்த்துருக்கீங்க, அந்த ஒரு தட்டி மாதிரி அடிச்சிருப்பாங்க, ஒரு வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு ஆட்டை எண்ணி தான் வெளியே விடுவாங்க. ஏன்? இப்போ நம்ம எண்ணுதோம்ல அந்த மாதிரி இல்லை, ஆட்டை எண்ணி விடுவாங்க வெளியே. எதுக்கு? மிஸ் ஆயிடக்கூடாது. வெரி குட். ஆடு காட்டில் மேயும் போது என்னென்னா, சில நேரம் ஆட்டுக்குள்ளே ஒரு கல்லாடு இருக்கும், அது அம்பாட்டுக்கு வேற ஆட்டோடு போயிடும். அதனால ஆடு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற வேண்டி டெய்லி காலையில் கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணும் போது கவுண்ட் கம்மியாக இருந்துன்னா ஆடு மேய போமா? டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டி ஏதோ ஒரு ஆடு மிஸ் ஆகுது திருப்பி கவுண்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் கலர் ஆடு தான் மிஸ் ஆகுதுங்கிறது மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள ஒரு ஒரு உறவு. ஒரு மேய்ப்பன் இருக்கான்ல, ஆடை மேய்க்கிறவன், இன்னைக்கு ஆடை எங்க கொண்டு போகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். டெய்லி ஒரே ரூட்லலாம் கொண்டு போக மாட்டான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போவான். எதை வச்சு கொண்டு போவான்? எங்க புல் இருக்கோ, எங்க கொஞ்சம் பச்சையா இருக்குதோ, எங்க அந்த ஆட்டுக்கு தேவையான இறை கிடைக்குமோ மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். ஆடு கவலைப்படாது. ஆடு அப்படியே தட்டிக்குள்ள இருக்கும், கவுண்ட் பண்ணி வெளியே விடுவாங்க, ஆடு வெளியே வரும். ஆடை நடத்தி கொண்டு போறது மேய்ப்பன். நான் இப்படி போகுதில்ல, ஏதாவது ஒரு இடத்த நோக்கி டெய்லி வேற வேற இடத்துக்கு கொண்டு போவான். அந்த ஆட்டுக்கு போற இடத்துல அவன் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவான். ஆடு வந்து போற இடத்துல வேற நிறைய ஆடு வந்துடக்கூடாது, நம்ம ஆட்டோட கலந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான் மேய்ப்பன். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆடு வந்து எங்க தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் அந்த ஆடு வந்து மேய்ஞ்ச பிறகு தண்ணி குடிக்கணும், அது எங்கெல்லாம் தண்ணி குடிக்கணும் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் அவன் அப்படியே ஃப்ரண்ட்ல போய் மேய்ச்சலுக்கு போவான். ஆடு அதுக்கு பின்னாடி சத்தம் காட்டாம போய்கிட்டு இருக்கும். இன்னொன்று, அந்த ஆடை பாதுகாக்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். ஏன்னா காடுல உங்களுக்கு தெரியும், நிறைய காட்டு நாய்கள் இருக்கும், நரிகள் இருக்கும். அது ஆட்டை வந்து கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். கையில எப்பவுமே ஒரு கோல் அல்லது ஒரு தடியை அவன் வைத்திருப்பான்.
அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல மழை இல்லை அப்படின்னா அவன் அந்த ஆடை அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணி எங்கே மழை இருக்குதோ எங்கே புல் இருக்குதோ அந்த இடத்துக்கு அவன் நடத்திட்டு போயிடுவான். ஆடுகளை விட்டு மேய்ப்பன் பிரியவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? சாப்பிடும் போது அவன் எங்கே இருந்தான்? ஆடை மேய விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவானா? இல்லை. காலையில் போகும்போதே எதில் கொண்டு போயிடுவான்? ஒரு கையில் தூக்கிட்டு போயிடுவான், வாளியில். அவன் என்ன ஆட்டுக்கிட்டே தான் உட்காந்து அவன் சாப்பிடுவான். அவன் கொண்டு போகாட்டா யாருனாலும் அங்கே தான் கொண்டு கொடுக்கணும். அவன் வீட்டுக்கெலாம் வரமாட்டான். நைட்டு படுக்கிறதே அவன் எதில் தான் படுத்திருப்பான்? அந்த ஆட்டு கிடையில தான் படுத்திருப்பான். ஆடு உள்ள தட்டியில் இருக்கும். ஆட்டு மந்தைக்கு வெளியே ஒரு இடத்துல கட்டில் போட்டு அவன் பிரியவே மாட்டான். ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட அவன் கவனம் ஃபுல்லாக ஆட்டில் தான் இருக்கும். அவன் ஆட்டை விட்டு பிரியறதே இல்லை. ஏற்ற நேரத்தில் ஒரு ஆடு மேய போகுதுன்னா காலையிலே அவன் மேய்ச்சலுக்கு போயிடுவான். எதுக்கு காலையிலே ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறது? ஆடு காலையிலே போய் மேய்ச்சலை பார்க்கணும். ஏர்லி மார்னிங். ஆடு நம்ம ஊரில் 12 மணிக்கு திறந்து விடுவாங்களா? 9 காலையிலே ஏர்லி மார்னிங் போயிடுவாங்க. ஏர்லி மார்னிங் போயிட்டு ஆடு மேய்ச்சல் இது பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு மேலே மேக்சிமம் ஆடை மேய விட மாட்டாங்க. சீக்கிரம் அதை திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. என்னடா இவன் பார்த்துக்க ஆடு மேய்ப்பேன் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சொல்கிறது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏற்ற நேரத்தில் அவன் திருப்பி விடுவான். ஆட்டுக்குட்டி நான் சொல்லியிருக்கிறேன் யாருக்குனே, ஆட்டுக்குட்டிக்கு அதுக்கு உணவு என்னது தான்? ஆட்டோட பால் மட்டும்தான். அது பெரிய ஆகாரங்களை, திடமான ஆகாரங்களை ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிடாது. அதுக்கு செமிக்காது. அது வளர்கிற தண்ணி அது அந்த கூட்டிலே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வர தண்ணி அந்த கூட்டிலே இருக்கும். ஆடு ஈவினிங் வந்தால் ஆட்டுகிட்ட பால் குடிக்கும். அப்படியே இருக்கும். உள்ள சின்ன சின்ன கொலைகளை திங்கும், சில நேரம் திங்காது. மெயினாக அந்த ஆடு ஆட்டுக்குட்டி அந்த ஆடை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும். ஆடுகளுக்குள்ள சில நேரம் கொம்பு வச்ச ஆடு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆடுகளுக்குள்ள ஒரு கொம்பு வச்ச ஆடு இருக்கும். அந்த கொம்பு வச்ச ஆடு இன்னொரு கொம்பு வச்ச ஆடோடு பயங்கரமாக மோதி சண்டை போடும். பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் தமிழ்நாடா அல்லது என்னங்க நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? அப்படி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு திருப்பி பயங்கரமா மோதி சண்டை போட்டுக்கிடும். எந்த ஆட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்கும் அந்த கொம்பு இருக்க ஆடு கொம்பு இல்லாத ஆடு கூட சண்டை போடாது. கொம்பு இருக்கிற ஆடு இன்னொரு கொம்பு இருக்கிற ஆடு கூட தான் போய் முட்டும். எதை வச்சு முட்டும்? மண்டையை வச்சு முட்டும். அந்த கொம்பால முட்டும். சவுண்டு பயங்கரமாக இருக்கு. நான் நினைப்பேன் ஐயோ அவ்வளோதான் செத்துதுன்னு நினைப்பேன். அதெல்லாம் இல்லை. திருப்பியும் அது பின்னாடி போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த ஆட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்கோ அது இன்னொரு கொம்பு இருக்க ஆட்டோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எப்பவும் கொம்பு இல்லாத ஆடு கூட அது சண்டையே போடாது. மாதத்திற்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா எஸ் கரெக்ட், அந்த மயிரை கத்திரிச்சிருவாங்க ஆடுக்கு. இல்லைன்னா ஆட்டுக்கு நோய் வந்துடும். நிறைய அந்த உண்ணியெல்லாம் வந்துடும். ஆட்டுக்கு மயிரை அதை வச்சு கரெக்டாக கத்திரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடை தண்ணிக்குள்ளே அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு குளத்துல ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு போவாங்க. குளத்துல தண்ணி இல்லைன்னா தொட்டி நிறைய தண்ணி பிடிச்சி வச்சு அல்லது ஒரு பெரிய ஒரு பாண்டு மாதிரி ஒரு சின்ன குட்டை மாதிரி ரெடி பண்ணி ஒரு சைட்லேருந்து அனுப்பி இன்னொரு சைடுக்கு வர சொல்லுவாங்க. இந்த ஆடு மாசத்துல ஒரு முறையாவது நீச்சல் போட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரை போகணும். அது போவாது. இவனும் போக முடியாதுல்ல. மெய்ப்பன் அதுக்குன்னு ஃப்ரண்ட்ல குளத்துக்குள்ளேயும் நடந்து போக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆட்டை பிடிச்சி என்ன பண்ணுவான்? தூக்கி குளத்துக்குள்ள சும்மா வீசுவான். வெள்ளாடு மட்டும், செம்மறி ஆடு எப்பவுமே எப்படின்னா ஒரு ஆடு போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாமே பின்னாடி தலையாட்டிட்டு அப்படியே போயிடும். அது என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த குளம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அது முழங்கால் அளவு முட்டு அளவு இல்லை. அது நீந்துற அளவுக்கு தண்ணீரில் மாசத்துக்கு ஒரு முறையாவது அது போக வேண்டும். இல்லைன்னா அதுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி சம்மரில் மாசத்துக்கு ஒரு திருப்பாவது ஆடை தண்ணி வழியா ஒரு சைட்லேருந்து அனுப்பி இன்னொரு சைடில் எடுப்பாங்க சுத்திகரிக்கும்படி. அது தன்னில் உள்ள அழுக்கு ஹீட்டெல்லாம், உடம்புல உள்ள ஹீட்லாம் போகும்படி அது
ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில நேரம் காதில் ஒரு அடையாளம் போட்டுருவாங்க, ஒரு ஓட்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டேப்பிள் மாதிரி, ஒரு இது மாதிரி பஞ்ச் மாதிரி இருக்கும், அதை அடிச்சிருவாங்க. சிலவங்க வந்து அந்த மயிர் கத்திரிக்கும் போதே ஒரு இனிஷியல் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஒவ்வொரு 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 மந்தைக்கும் ஒரு அடையாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மந்தைக்கும் ஒரு அடையாளம் உண்டு. இந்த காற்றுல ஒரு ஓட்டை இருக்கும், அல்லது எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பு மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. ஆடு வந்து ஒரு ஆடு மிஸ் ஆகி வேற மந்தைக்கு போயிட்டுன்னு வைங்களேன், மேயும் போதோ அல்லது வந்து வலுக்கட்டாயமோ யாரோ ஆடை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த மேய்ப்பன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுவான். இந்த மேய்ப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆடை போய் திருப்பி கொண்டு வர வரைக்கும் இந்த மேய்ப்பனுக்கு வந்து உறக்கமே இருக்காது. அவன் மனசு கேட்கவே கேட்காது. எப்படி இது மிஸ் ஆச்சு, எப்படி அந்த மந்தைக்கு போச்சு தெரியாது. அந்த ஆடும் அங்கே நிம்மதியாக இருந்துக்கிடாது. ஆனால் இருந்தாலும் இவன் போய் அதை திருப்பி மீட்டுட்டு வர வரைக்கும் இவனுக்கு வந்து நிம்மதி இருக்காது. எல்லா ஆடையும் விட்டுட்டு போயிடுவான். ஒரு ஆடு தொலைஞ்சுனா கூட இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை போய் திருப்பி கூட்டிட்டு வந்து தான் மந்தையில் சேர்த்தாதான் இவனுக்கு, இந்த மேய்ப்பனுக்கு நிம்மதி. மந்தை, இந்த ஆட்டு மந்தை இருக்குல்ல, ஒரு வீடுல ஒரு 200 ஆடு 300 ஆடு இருக்குன்னு வைங்களேன். இந்த மந்தை வந்து பெருகிக்கிட்டே போகணும். பெருகிட்டே போச்சுன்னா அது ஆசீர்வாதம். 200 இருக்கிறது 100 வந்துட்டு வைங்களேன், அது எதுக்கு அடையாளம்? சாபத்துக்கு அடையாளம். மந்தை பெருக வேண்டும், குறையக்கூடாது. அந்த குறைஞ்சதுன்னா அந்த வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை என்பது அர்த்தம். மந்தை 200 300 ஆகுது, 300 400 ஆகுது, 400 500 ஆகுது, குட்டி போடுது, அப்புறம் 600 ஆகுது, அப்புறம் அப்படியே மந்தை பெருகிட்டே இருக்கு அப்படின்னா அது ஆசீர்வாதத்தின் அடையாளம். நம்மளுக்கு இது ஒரு சாதாரண மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள ஒரு ஒரு உறவு. ஒரு சாதாரண மேய்ப்பன், ஒரு ஒரு செம்மறியாட மேய்க்கிற மேய்ப்பன் இருக்கான்ல, அவன் வந்து ஆடுகளை ரொம்ப நேசிப்பான். அந்த ஆடுகளுக்காக வேண்டி அவன் எனி எக்ஸ்டெண்ட் போவான், எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவான். இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறவர். 2025 எனக்கு என்ன நடக்கும், ஏன்னா இப்படி ஆயிட்டேன் என் சூழ்நிலை, நான் இன்ன நிலைமையில இருக்கிறேனே, இனி யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்களே, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில நான் போயிட்டேனே, எனக்கு என் வேலையில என்ன ஆகும், எனக்கு என் குடும்பத்தில் என்ன ஆகும், வேலை போயிருமோ, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, வேலை இருக்குமா இருக்காதா. நம்ம ஆடுகள் என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. யாரு நம்மளுக்கு முன்னாடி போறா? ஒரு நல்ல மேய்ப்பன் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. 2025 இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் என்ன வேணும்னு அவர் பார்த்து பார்த்து செய்து வைத்திருக்கிறார். நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன பண்ணணும்? நம்பி அவர் அந்த மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடியே என்ன பண்ணிடணும், போயிடணும். மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் சத்தம் கொடுத்துக்கிட்டே போவார். அந்த சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பன் பின்னாடியே நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லாம் அனைத்தும் சகலமும் உங்களுக்கு வந்து சேரும். யோவான் 10 சொல்லியிருக்கு. யோவான் 10 எடுத்துக்கோங்க. யோவான் 10 எடுத்து அதுல ஒரே ஒரு 2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். 10வது வசனம். திருடன் ஒரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று, அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் வேற ஒண்ணுத்துக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய், ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். காட் உங்களை பேரை சொல்லி அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களை தாழ்த்துவதற்கு அல்ல, என்னை தாழ்த்துவதற்கு அல்ல. நம்ம சபையை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்ம ஃபேமிலி இந்த இடத்துல அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால், உங்களை அபுதாபி பட்டணத்தில் வைத்திருக்கிறார், நிலைநாட்டி இருக்கிறார் என்றால், அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக உங்களையும் என்னையும் நம்ம சபையும் நம்ம குடும்பத்தையும் கொண்டு போய் நிறுத்துவதற்கு. ஒருவேளை இந்த சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம், சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளுக்கு முன்னாடி ஒரு மேய்ப்பன் போறாரு,
தன் ஆடுகளுக்காக வேண்டி ஜீவனையும் கூட அவர் விட்டுருவாரு. ஆனா ஒண்ணு இந்த ஆடுகள் இருக்குல்ல, இந்த மந்தை இருக்குல்ல, எப்போ தன்னோட மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காம இருக்குதோ அப்ப நிறைய பிரச்சனை வந்துடும், அப்ப நிறைய ப்ராப்ளம் வரும். ஓனாய் கொஞ்சம் ஆட்டை அப்படி மந்தைக்கு தெரியாமையே ஓனாய் என்ன பண்ணும், இழுத்துட்டு போயிடும் நைட். ஏன்னா அந்த ஆட்டுக்கும் மேய்ப்பனோட சத்தம் தெரியாது, மேய்ப்பனுக்கும் ஆடு போனதே தெரியாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளியானவன் ஒரு ஓனாய். அநேக மேய்ச்சலுக்கு போகும்போது முள்ளுகளுக்குள்ள போய் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க சத்தத்தை கேட்கல, மேய்ப்பனோட சத்தத்தை தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க மேய்ப்பனோட சத்தத்தை ஆடுகள் கேட்கல, சபை கேட்கல, நீங்க கேட்கல, குடும்பம் கேட்கல, நான் கேட்கல அப்படின்னா முள்ளுகளுக்குள் போய் மாட்டுவதற்கு சிக்குண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சத்ருவோட ஏமே குடும்பத்தை பிரிக்கணும், ஒன்னா இருக்கிறவங்கள கலகத்தை ஏற்படுத்திடணும், அவங்களுக்குள்ள ஒன்னஸா இருக்க விடக்கூடாது, அவங்களுக்குள்ள எதையாவது ஒரு கசப்பை போட்டுறணும், அவங்களுக்குள்ள எதையாவது ஒரு வேற்றுமையை கொண்டு வந்து விட வேண்டும், சபையை பிரிக்க வேண்டும், குடும்பத்தை பிரிக்க வேண்டும். அவன் திருடவும் கொல்லவும் மாத்திரம் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். இதை இனம் கண்டு கொள்ளணும். இது ஆடுதானா இல்ல நரியா அப்படிங்கிறத இனம் கண்டு கொள்ள வேண்டும். திருடன் கையில் அகப்படுவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. சத்தத்தை எப்பமெல்லாம் மிஸ் பண்றோமோ அப்பமெல்லாம் திருடனுடைய கையில மாட்டுவதற்கு திருடிட்டு போயிடுவான். அவன் திருடும் போது இந்த ஆடும் சத்தம் போட்டா கூட மேய்ப்பனுக்கு கேட்காது, மேய்ப்பனும் அதை அறிய மாட்டான். எப்பமெல்லாம் நீங்க சத்தத்தை மிஸ் பண்றீங்களோ, எப்பமெல்லாம் ஒரு மந்தை மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காம இருக்குதோ, செவி அறிந்திருக்கிறது வேற, செவி கொடுக்கிறது வேற. எப்பமெல்லாம் நீங்க ஒரு நாள் என்கவுண்டர் எனக்கு இல்ல, டெய்லி மார்னிங்ல என்னுடைய இயேசு என்னுடைய தெய்வம் என்னிடத்துல பேசல, நீங்க வருத்தப்படணும். நம்ம daily he should encounter with us, every single day he should talk to you through his word of God. சகோதரா சகோதரி, ஏதோ நம்ம ஒரு ஒரு பட்டணத்துக்கு வந்தோம், வேலை பார்த்தோம், குடும்பத்தை கட்டமைச்சோம், ஒரு சபையில் பங்கா இருந்தோம், அப்போ அதுக்கல்ல. தேவன் உங்களை, என்னை, நம்மளை, நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. இதை 2025 நம்ம எல்லாரும் நம்ம கண்கள் காணும். எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? எப்பமெல்லாம் நம்ம செவி கொடுக்கிறோமோ, எப்பமெல்லாம் நம்ம மனம் திரும்புகிறோமோ, மனம் திரும்புறதுன்னா ரட்சிக்கப்படாதவங்க மனம் திரும்புறதில்ல, இங்க இருக்கிறவங்கள 99% பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மனம் திரும்பணும். இயேசுவை யார் என்று அறிந்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். எனக்கு நல்லா தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் ஆயிட்டு, ஆனா என்னால விட்டு கொடுக்க முடியல. ஒரு சின்ன விஷயத்தை நான் பெருசா பார்க்கிறேன். நான் மனம் திரும்ப வேண்டும். என் குடும்பத்தில் ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பெருசா படுது. அவங்கள குடும்பத்துக்காரங்களை என்னால் நேசிக்க முடியல, என் கூட வேலை பார்க்குறவங்கள என்னால் நேசிக்கவே முடியல. நான் மனம் திரும்ப வேண்டும். உபாகமம் 30 நேரம் இல்லாதனால வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. நம்ம மனம் திரும்பி நம்ம செவி கொடுத்தா நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய வாசிச்சிருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடு. மூணாவது சரி, அதை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறை. நீங்க எப்பமெல்லாம் ஒரு மந்தை மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ, நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், நீங்க நார்மல் லைஃபை வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு, ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து மனம் திரும்புற பட்சத்துல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உன்னை திரும்பி சேர்த்து கொள்ளுவார்.
அடுத்தது உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் 5வது வசனம் வாசிங்களேன். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். நீங்க நம்ம எப்பமெல்லாம் தேவனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகளும் மந்தையும் செவி கொடுக்கிறதோ அல்லது மனம் திரும்புகிறதோ, ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் மனம் திரும்புதல், நம் பிதாக்களை பார்க்கிலும் நாம் உன்னை பெருக பண்ணுவார். நம்ம முந்தி 2024 மாதிரி நம்ம சபை இருக்காது. 2025 சபையை பெருக பண்ணுவார். நம்ம குடும்பம் 2024 இருந்த மாதிரி இருக்காது. 2025 அநேகருக்கு குடும்பத்துல நன்மையை கொண்டு வருவார். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். 9 அப்பொழுது நீங்க எப்போது சத்தம் மேய்ப்பனோட சத்தத்தை கேட்கும்போது மனசு திரும்பணும், மன மாறுதல் வேணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அல்ல. ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல வாழ்றவங்க மேய்ப்பனோட சத்தத்தை டெய்லி கேட்டுறணும். அவர் சொல்லும் போது மனம் திரும்பிடணும் டக்குன்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு 9வது அப்பொழுது நன்மை உண்டாகும்படி உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன்னுடைய கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன்னுடைய மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். எப்போ சத்தம் கொடுக்கும், சத்தத்தை கேட்கும் பொழுது, மனம் திரும்பும் போது. எப்பவும் போல நார்மலா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோம், ஒரு வசனத்தை வாசிச்சோம், தேவனிடத்துல இருந்தேன், எப்பா ஹாப்பி. நோ, இந்த 2025 ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். நீங்க தேவனோடுக்குள்ள ஒரு உறவை நீங்க புதுப்பிச்சு கொள்ளணும். அப்ப நீங்க என்கிட்ட பேசணும். நான் பேசாம இந்த அறையை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு நீங்க சொல்லணும். நீங்க என்கிட்ட உங்க வார்த்தை மூலமா பேசாம நான் வெளியே இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன், நீங்க பேசுங்க. நீங்க வேலையில இருந்தாலும் நீங்க கேட்கணும், நீங்க டிரைவ் பண்ணாலும் நீங்க கேட்கணும். அப்ப நீங்க என்கிட்ட ஏன் இன்னைக்கு பேசல? உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நீங்க மேய்ப்பன் அல்லவா, நான் உங்க மந்தையின் ஆடு அல்லவா, என்கிட்ட பேசுங்க. நான் மனம் திரும்ப ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? என்னைக்கு செவி கொடுத்து மனம் திரும்புறோமோ, நீங்க நன்மையை தேடி போகாண்டாம், நன்மை உங்களை தேடி வரும். மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்ன என்ன தேவை அப்படிங்கிறதை அறிந்து வைத்திருக்கிறான். அவன் நன்றாய் தெரியும் ஆடுகளை எங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகணும், எங்கெல்லாம் தண்ணி காமிக்கணும், எங்கெல்லாம் அவனுக்கு தேவையான காரியங்களை பக்குவமாய் செய்ய வேண்டும் என்று மேய்ப்பனுக்கு தெரியும். ஆடுகள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம் முன்னே போகிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை விட்டு விலகுவார்? அவர் கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நீ ஏன் பயப்படணும்? நாங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம பயப்படவும் கலங்கவும் வேண்டாம நம்ம சந்தோஷமா அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கலாம. அவர்கிட்ட என்ன மனம் திரும்பணுப்பா, என்ன விஷயத்தில் சொல்லுங்க, நான் மனம் திரும்புகிறேன்ப்பான்னு எப்போ ஓப்பன் ஹார்ட்டோடு நீங்கள் போகிறீங்களோ, God is going to do miracle in 2025. நம்ம சபையில் அநேக அற்புதங்களை செய்வார், அநேக நன்மையான காரியங்களை அவர் செய்வார். அவர் நம்ம முன்னாடி போகிறாரு, நம்ம அவரை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒன்று. மேத்யூ 4:19 சொல்லியிருக்கப்படி அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. மேத்யூ, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சமயம் இல்லாதனால. பின்னே வாருங்கள், உங்களை மேத்யூ 4:19 என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். உங்களை மனுஷரை அதே மேய்ப்பன் சொல்லுகிற காரியத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்ப உடனே பேதுரு என்ன தெரியுமா செஞ்சான்? அவர்கள் வலைகளை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு பின்னாடி போயிட்டான். என் லைஃப் என்ன ஆகும், என் வேலை என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும்னு அவன் ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கல. அநேக இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் வெளியே உண்டு, இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியே உண்டு. நம்ம சின்ன சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி நம்ம இங்கே இருக்கக்கூடாது. நம்ம வெளியே போய் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளை நாம் மந்தைக்கு கொண்டு வர வேண்டியது தேவன். ஏதோ அவர் பின்னாடி போனா எனக்கு வீடு கிடைச்சிரும், அவர் ஏன் முன்னாடி போறாரு எனக்கு வேலை கிடைச்சிரும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும், எனக்கு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், அவர் என் கூடயே தான் இருக்கிறாரு. உண்மைதான்,
அவர் உங்க முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் கிடைக்கும். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? உண்மையா நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா? நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? உண்மையா சத்தத்தை, ஒரு மேய்ப்பனோட சத்தத்தை அறிஞ்சவன் நன்மைக்காக அவரை ஃபாலோ பண்ணவே மாட்டான். நன்மை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவன் மேய்ப்பனை தொடர்ந்து போவான். அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில பெரிய நஷ்டம் ஏற்பட்டுட்டுயா, என் வாழ்க்கையில இது என்னால தாங்க முடியாத ஒரு இழப்பு, எனக்கு ரொம்ப நஷ்டம், இருந்தாலும் நான் பின்தொடருவேன், இருந்தாலும் நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் ஹீ இஸ் மை ஷெப்பர்ட், பிகாஸ் அவர் தான் என்னோட மேய்ப்பன். அவருக்கு தெரியும் என்னை எப்படி நடத்திட்டு போகணும்னு, அவருக்கு தெரியும் என்னை எங்க கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். எனக்கு என்ன வேலை வேணும், எனக்கு எப்போ இன்க்ரிமெண்ட் தரணும், என் ஃபேமிலி எப்போ கொண்டு வரணும், உங்க ஃபேமிலி எப்போ கொண்டு வரணும், சபைக்கு எப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்ம முன்னாடி நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் எந்திரிப்போமா? செவி கொடுத்தவர்களாக இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நீங்க அவருக்கு செவி கொடுப்பீங்களா? அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். சகோதரா, சகோதரி, எவ்வளவு நாள் நீங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு அது இருக்கு, என் கவலை, எனக்கு கவலை. அவர் உங்கள் முன்னே நடந்து போகவில்லையா? நீ அதை விசுவாசிக்கவில்லையா? அவர் உன்னோடு கூட இருக்கிறதை நீ இன்னும் உணரவில்லையா? அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குகிறார் அல்லவா? நான் மரண இருளுல பள்ள தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்பா, உங்க கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும். உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக யாரெல்லாம் உன்னை விரோதித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலை யாரும் அங்க வேடிக்கை பார்க்காண்டா, கண்களை மூடினவர்களாக. This is a time between you and God. உன்னை விரோதித்தவர்களுக்கு முன்பாக, உன்னை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் அல்லவா? உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் அல்லவா? உனக்கு ஞானம் இல்லையா? ஞானத்துல குறைவுள்ளவன் ஞானத்தை கேளுங்க. அப்பா, நான் உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு கேளுங்க. அப்பா, நான் மனம் திரும்பணும்னு கேளுங்க. வெட்கப்படாத சகோதரா, சகோதரி, அநேக நன்மைகள் உண்டு. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படி நீ செவி கொடுப்பாயா? உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. பரிசுத்தத்தை உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். எஜமானனே, ஒரு பரிசுத்தத்தை உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். எஜமானனே, தீட்டான காரியத்திலிருந்து வெளியே வருவாயா? தீட்டானதை தொடாத. இயேசு ராஜனே. கர்த்தர் ஒரு ஜன கூட்டத்தை பிரித்தெடுக்க விரும்புகிறார். எல்லாரும் எல்லாரும் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம்
இருக்கிறார். நீ இந்த காரியத்தை விட்டுவிடு, இந்த காரியத்தை நீ விட்டுவிடு. நீ என்னிடத்துல மனம் திரும்பு. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும். நீ சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இல்ல. எல்லாரும் கண்களை மூடினவர்களாக கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் நீங்க கமிட் பண்ணுவீங்களா? அப்பா, நான் உங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பேன்ப்பா. அப்பா, நான் மனம் திரும்ப விரும்புறேன். நான் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண விரும்பல. நீங்க நல்ல மேய்ப்பர் அல்லவா? ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து செவி கொடுக்கிறது போல நான் செவி கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணும்? இந்த நன்மையை சுதந்தரிக்கும்படி நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அநேக ஜனங்களை, மந்தையில் இல்லாத ஆடுகளை, வழி தப்பி போன ஆடுகளை உம்முடைய மந்தையிலே கொண்டு சேர்ப்பதற்கு உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? You need to commit yourself. Don't ask Lord anything. He knows what you want. உனக்கு சமாதானமும் நன்மையும் சந்தோஷமும், உன்கிட்ட சந்தோஷப்படுவார் உன் செயலை பார்த்து. அப்படிதான் வசனம் சொல்லுது. உன்னை கொண்டு வந்த தேசத்திலே உன்னை சுதந்திரிக்கும்படி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நீ கடன் வாங்க மாட்டாய். நீ நினைக்கலாம் ஒருவேளை எனக்கு நிறைய கடன் இருக்கப்பான்னு. God is telling you, நான் உன்னை ஆசீர்வதித்ததனால், நான் உன்னை இந்த தேசத்திலே ஆசீர்வதித்ததனால் நீ கடன் வாங்குவதில்லை. நீயோ கடன் கொடுப்பாய். நீ இறங்கி போய் கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா நீ செவி கொடுப்பையா? He is calling you. நீ ஏன் பின்னாடி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவங்களா மாத்துவேன். நீ ஏன் பின்னாடி வா, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் நிறைய உண்டு. சபையை வைத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. அப்படியே ஜெபத்திலே இருக்குமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த பிதாவே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அப்பா, எங்களுடைய தாயின் கற்பத்தில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை முன்குறித்து எங்களை அழைத்த தேவன். அப்படியே கூட இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நல்ல சபையை கொடுத்த ஆண்டவரே அப்பா, ஒரே குடும்பமாய் ஒரே மனதோடு கூட ஒரே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடிக்காய் கர்த்தர் பாராட்டி எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்த தேவனீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அப்படியாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ உங்களோட சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்காக, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக கூட எங்களை எல்லாம் ஒரே குடும்பமாய் ஒரே மந்தையில் நீங்கள் இணைத்து அப்போ உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி வரீங்க, அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அப்போ நல்ல ஒரு செய்தியை நாங்கள் கேட்டிருக்கோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க. அப்படியே எங்களுக்காக அப்போ நம்முடைய ஜீவனையே கொடுத்தாண்ட எங்களை எல்லாம் அப்பா ரட்சித்து மீட்டு கொண்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ உங்களுடைய சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளையும் விசுவாச குடும்பத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேண்டிய எல்லா பாதுகாவலையும் கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பர அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். அதே போல வேலை ஸ்தலத்திலையும் கூட கர்த்தர் கிருபை இருக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் நல்ல பாதுகாவலை கொடுங்க, உயர்வை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். அப்படியா கூட எந்த விதமான பலவீனங்கள் சுகங்கள் ஒன்று அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் கூட அப்போ நம்முடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்டு அப்போ நம்முடைய சமூகத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நிறைவான பதிலை கொடுத்து அனுப்புங்கப்பா. அப்போ இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட கடந்து செல்லும்படி கர்த்தர் வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சபையும் சபை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிக்க ஜெபிக்கிறோம். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டுன்னு சொல்லி அப்பா இந்த மந்தைக்கு என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற வெளியே இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்த்து அப்போ நாங்கள் ஒரே மந்தையாய் ஒரே மேய்ப்பராய் ஒரே குடும்பமாய் உமக்கு ஆராதனை செய்ய முடிக்க வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு கூட தேவ ஜனங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்.
இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாவல் கரம் இருக்கட்டும். ஆபத்து நாசமோசங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் செல்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாய் செல்வார் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் செல்ற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய சமூகம் முன்பாய் சென்று எல்லா கோணலான காரியங்களையும் கர்த்தருடைய செவையாய் மாற்றும்படிக்க ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகம் பிள்ளையோட கூட இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவையில்லை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல சிறு பிள்ளைகளை கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த பிள்ளைகள் வர்ற நாட்கள் ஆண்டரே அப்போ உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளரும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஞானத்தால் நிரப்பும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல கேம்ப் பகுதியிலிருந்து வந்திருக்கிற சகோதரர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஊரில் சொந்த பந்தங்களை குடும்பங்களை விட்டு இந்த இடத்துல தனிமையில் இருந்தாலும் எந்த விதத்திலையும் தனிமையை உணராதபடிக்கு தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆறுதலையும் சகாயத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்படியா கூட நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டே உங்களுடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி ஆண்டே செய்யும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே அப்போ இந்த அப்போஸ்தலர் எழுப்புதல் சபையானது உங்களுடைய வருகையில் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு கூட வந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பரிசுத்த மனவாட்டி சபையாய் கர்த்தர் இருக்கும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.